हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः। तुलसी श्री महादेवी नमः पंकजधारिणी शिरो मे तुलसी पातु भालं पातु यशस्विनी दृशौ मे पद्मनयना श्रीसखी श्रवणे मम घ्राणं पातु सुगंधा मे मुखं च सुमुखी मम जिह्वां मे पातु शुभदा कंठं विद्यामयी मम स्कंधौ कल्हारिणी पातु हृदयं विष्णुवल्लभा। எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்லோகம் இது! ஏற்பட்டது பிரம்மாண்ட புராணத்தில். பிரம்மாண்ட புராணத்தில் துளசியின் மகாத்மியம் சொல்லும்போது ஏற்பட்ட ஸ்லோகங்கள் இவை. அதே பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல பிராட்டியானவள் எப்போதுமே பெருமாளை தொழுது கொண்டிருந்தாள், காலுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா. துளசி என்கின்ற அந்த இலை, அந்த பத்திரத்துக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதாம். நான் எப்பொழுதுமே உன்னோடு சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டாவோ பகவானே? அப்போ பகவான் சொன்னாரா, கவலைப்படாதே, நிச்சயமா பூலோகத்தில் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன், நீ போய் நான் வருவதற்கு பூர்வம் பிறந்து விடு. காவேரிக்கு தென்கரையில் அழகிய ஒரு வனம் முழுக்க துளசி படர்ந்திருந்தாள். This entire area was infested with துளசி plants. அப்பேற்பட்ட இடத்தில் மார்க்கண்டேயர் என்கின்ற மகரிஷி, மிருகண்டு வம்சத்தில் வந்தவர், உயர்ந்த மகரிஷி, பிரம்மஞானி. அவர் அங்கு ஒரு குட்டில் போட்டு நித்தியப்படியும் துளசி இலையை பறித்து அழகாக மாலை தொடுத்து பெருமாளுக்கு ஆராதனம் செய்து கொண்டு வந்தார். பிராட்டிக்கு ஒரு இச்சை, மார்க்கண்டேயருக்கு நாம் பெண்ணாக பிறக்க வேண்டாவோ? அதனால் பூமியின் மீது ஒரு சிறு பெண் உருவமாக தோன்றினாளாம். அழும் குழந்தையை யார் என்று பார்த்தார். எப்படி பெரியாழ்வார் தேடினாரோ இவரும் பார்த்திருக்கார். பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாரும் பக்கத்துல இல்லை, அநாதையாக இருந்தாள் இந்த பெண், நம் குழந்தையாக வளர்க்கலாமே என்கின்ற இந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் கட்டாட்சம் பெற்ற இந்த குழந்தை பூமியின் மீது பிறந்த குழந்தை. பூ சம்பந்தமும் இருக்கு, மகாலட்சுமியான மா சம்பந்தமும் இருக்கு. பூமி சம்பந்தம், மா சம்பந்தம், பூமா அப்படிங்கிற பெயரை இட்டு இந்த பெண்ணை வளர்த்து வந்தார். வீட்டில் ஆரம் இல்லை, இவர் ஆராதனை பண்ணுவர், அவர் இப்போ. அதனால அப்பாவுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக 2-3 வயசுலேயே குழந்தை கரண்டியை பிடிச்சுடுத்து போய் நித்தியமும் தளிகை பண்ணி போடும். அப்பா இதை ஆராதனை பண்ணிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்த பிறகு அந்த பெருமாள் உண்ட மிச்சலை இவரும் பெண்ணுமாக சாப்பிடுவர். ஆனா இந்த குழந்தைக்கு என்னன்னா, ரொம்ப சின்ன குழந்தையோனோ, எவ்வளவு உப்பு போடணும், இவ்வளவா அவ்வளவா ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வயோதிகர் வந்தார். அவருக்கு ஒரு பல் இல்லை, அவர் ஏதாவது செட்டு போட்டு தான் சாப்பிடணும் போல இருக்கு. அவர் வந்தார், கையில் குச்சி, தள்ளாடுறது உடம்பு, அதோட வந்த பெரியவரை பார்த்தார். ஐயோ இப்பவோ அப்பவோன்னு இருக்கார். இவரை முதல்ல திண்ணையில உட்காத்தி வைக்கலாம்னு மார்க்கண்டேயர் உட்காத்தி வச்சார். உட்காத்தி வச்ச உடனே என்ன வேணும்னு கேட்டார். பொண்ணு வேணும் அப்படின்னார். உமா பேரனுக்கான்னு கேட்டார் மார்க்கண்டேயர். இல்லை எனக்குன்னார். அப்படி தூக்கி வாரி போட்டுது மார்க்கண்டேயருக்கு. உமக்கு பெண்ணு வேணுமா, நீரே இருப்பீரா இல்லையான்னு தெரியல, யாரு பெண்ணை கேட்பது? உமக்கு ஒரு பெண்ணு இருக்காமே பூமான்னு சின்ன குழந்தை கூப்பிடு. அது குழந்தைன்னா கூப்பிடு அப்படின்னு அந்த வயோதிகர் சொன்னார். அந்த பெண்ணை கூட்ட உடனே ஏதோ இந்த தாத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார். இந்த குழந்தை கீழே மணல்ல கோலம் போட ஆரம்பிச்சுடுத்து, வெக்கம் வந்துடுத்து. ஏண்டிமா இந்த கிழவரை பார்த்து உனக்கு எப்படி வெக்கம் வருது? என்னப்பா கிழவருங்கிற, அப்படி இளங்குமரனாகவோ இருக்கின்றான் இவர் அப்படின்னு பார்த்தோன்னே, இவர் இளங்குமரனா, என் கண்ணுக்கு அப்படி தெரியலையேன்னு சொன்ன உடனே வயோதிகர் காட்சி கொடுத்தாராம். நாமே அது அப்படின்னு சர்வலோகேஸ்வரன் தன்னுடைய சௌகுமாரியமான திருமேனியோடு காட்சி கொடுக்க மார்க்கண்டேயர் வியந்து போனார், ஆச்சரியப்பட்டார். அப்போ மார்க்கண்டேயரை பார்த்து பெருமாள் சொன்னாராம், நீர் என்ன சொன்னீர்? என் பொண்ணு ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொன்னீரா? கேள்விப்பட்டிருக்கேன். நீர் அடிக்கடி சொல்லுவீர், என் பொண்ணு தளிகை பண்றா, சமைக்கிறா, ஆனா எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாதுன்னு சொல்லுவீர் இல்லையா? அதனால நான் சொல்றேன், இந்த க்ஷேத்திரத்தில் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும், நான் உப்பில்லாமலேயே இருப்போம். எவ்வளவு உப்பு பிராக்டிஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா பெருமாள்? அதெல்லாம் இல்லை, உப்ப வேண்டான்னு விட்டார். என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பாருங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, மேரேஜஸ் தேர் ஷுட் பி காம்ப்ரமைசஸ் அண்ட் தேர் ஷுட் பி சாக்ரிஃபைசஸ்னு. எவ்வளவு சாக்ரிஃபைசிங்கா இருக்கார் பெருமாள். அவளுக்கு எவ்வளவு உப்பு போட தெரியலன்னா உப்பே வேண்டான்னு விட்டார். இந்த ஒரு க்ஷேத்திரத்துல போனேன்னா சர்வலோகேஸ்வரனுடைய பிரசாதம் உப்பில்லாமல் இருக்கும்.
ஆனா நீங்க நம்ப மாட்டேள், தமிழ்ல ஒரு ஒரு பழமொழி சொல்லுவா, உப்பில்லா பண்டம் குப்பையில், உப்பில்லைன்னா அந்த குப்பையில தான் தூக்கி போடணும்னு. ஆனா இங்க பெருமாளுடைய பிரசாதத்தை இங்க சாப்பிட்டு பார்க்கணும், ஆச்சரியம். நம்ம உப்பு போட்டாலும் அவ்வளவு நன்னா வராது, அவ்வளவு நன்னா இருக்கும் பெருமாளுடைய உப்பிலியப்பனுடைய பிரசாதம். உப்பில்லா அப்பன் உப்பிலியப்பனோ, அது ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட இளங்குமரனாக இருக்கக்கூடிய இந்த லவணவர்ஜித பெருமாளுக்கு சமமா இன்னொரு பெருமாள் இல்ல. ஒப்பில்லாவப்பன், he is matchless. அதனால ஒப்பிலியப்பன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. பூமான்னு பேரு தாயாருக்கு. இதை சேர்த்து ஒரு ஸ்லோகத்துல சொல்றா, மார்க்கண்டேய மகாதபஹ பலதயா ஸ்ரீவ்யோம புரியாம் புரா சஞ்சாதா பரிணீய தத் புரபதிம் தியக்த்வா ரசம் சைந்தவம். சிந்து என்கின்ற கடலில் பிறந்த உப்பான சைந்தவத்தை தவிர்த்தாராம் பெருமாள். தியக்த்வா ரசம் சைந்தவம் பக்தானாம் அபயப்பிரதான நிரதா புல்லாரவிந்தேக்ஷணா. அப்பேற்பட்ட அலர்ந்திருக்கக்கூடிய தாமரையின் இதழ்கள் போல கண்களை படைத்த பூமாதேவியை பார்த்து வியந்து காதல் மோகப்பட்டார் பெருமாள். சேயம் புஷ்யது மங்களான் அனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. நாம் செய்யக்கூடிய, அடியவர்கள் செய்யக்கூடிய பிழைகளை பொறுத்து அருள் பாலிக்கக்கூடிய பூமாதேவி தாயாரையும் அவளுக்கு நாதனாக இருக்கக்கூடிய உப்பிலியப்பனையும் ஒரு நாளாவது போய் நாம் சேவிக்க வேண்டாவோ? परिणीय तत्पुरपतिं त्यक्त्वा रसं सैन्दवम् सञ्जाता परिणीय तत्पुरपतिं त्यक्त्वा रसं सैन्दवम् भक्तानाम् अभयप्रदान निरता
सेयं पुष्यतु मङ्गलान्यनुदिनं सर्वाणि सर्वं सह सेयं पुष्यतु मङ्गलान्यनुदिनं सर्वा